டேய் குளிக்க போனேன். ஒருத்தர் புதுசா வந்திருக்கான் போல, ரூம்குள்ள போனான். ஆமாவா, நான் பார்க்கவே இல்லையே. டேய் அவன் இப்பதான்டா வந்தான், சரா ரூம் பக்கத்துல தான். ஆமாவா, சரி அப்புறம் பார்த்துக்கலாம். பார்த்துடா, ருத்ரா மாதிரி இருந்துட போறான். இவனை பார்க்க அவன மாதிரி தான்டா இருந்தான், தாடிலாம் வச்சுட்டு. ஒருவேளை அவன் தான் இருப்பானோ? அவனுக்கு தங்கச்சி மட்டும்தான் இருக்கும். அவனுக்கு தங்கச்சி இருக்கா? சி. டேய் கதிர், அந்த புது பையன் பார்க்க நல்லா இருப்பானா? ஆம்பளை சுக்க கேக்குது அவனுக்கு. டே கதிரு, அவனான்னு பாரு. டேய் அவனையும் தாண்டா, போய் பேசுவோமா அவன்கிட்ட? முதல்ல சாப்பாடு வாங்கிட்டு வரட்டும், அப்புறம் பார்த்துக்கோ. ஹாய் ப்ரோ, நான் மைக்கேல், இவர் கதிர். உட்காரலாமா? ஆமாம் ப்ரோ, நீங்கள் தான் யூனிக் வந்தீங்க கேள்விப்பட்டேன். மத்தியானம் போல தான் வந்தேன். ப்ரோ உங்கள் பேர் என்ன? பேர் ஜான் ப்ரோ, நான் எக்கோ கல்ச்சர் கோர்ஸ் படிக்கிறேன். எக்கோ கல்ச்சரா? அது ருத்ரா படி கோர்ஸ்ல. ப்ரோ சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் கோர்ஸில் ருத்ரான்னு ஒருத்தன் இருக்கா. இந்த யூனியில் கொஞ்சம் டேஞ்சர் தான், முடிஞ்சளவுக்கும் அவன் பக்கம் போயிடாதீங்க. சரி ப்ரோ, நான் பார்த்து. டேய் இப்போ தானே வந்தான், ஏன்டா பயமுத்துற? சொல்லி தாண்டா ஆகணும். சரி வாங்க ப்ரோ, நான் மற்றவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சரி. ஜான், எங்க போற? அது இங்கே தான், பீச்சுக்கு. தனியாவா? ஆமாம். ஷோ. ஷோர். ருத்ரா, அவனை விட்டுறா. நீ வந்து ஒரு வந்து அதே சொன்னா கேள்வி. நீ யாரா? நீ யாரா தேவையில்லாம என்னோட இதில் போடுற? இதுக்கப்புறம் எஸ்ஐ வந்து தொலையாதரா.
ஏய் என்ன கீழே கொட்டி வச்சிருக்கீங்க டேய் மச்சான், டேய் இந்த இடத்துல நீங்க என்னடா பண்ற? டேய் ஓட அந்த பக்கம். டேய் இப்ப நீ என்னத்த பார்த்து நீனு டேய் ஏன்டா இல்லூசி தாட்ஸ் தான். அதுக்கு பேர் இன்ட்ரெஸ்ட் தோஸ்தா எருமை. இப்போ நான் வெளியே விட்டா நம்மளை போட்டு கொடுத்துருவான்டா. டேய் பிரவீனே, உனக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். இதுக்கப்புறம் நான் என்ன சொன்ன கேட்குறேன் நீ, புரியுதா? அப்போ ரெண்டாவது சும்மா ஃப்ளோவில் சொல்லி பார்த்தேன், அவர் பார்க்கலாம் என்ன நடக்குது. என்ன ஓகே தானே? இதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னு கேட்குறேன் நீ, இல்லைன்னா என்ன ஆகும்னு தெரியல. டேய் இந்த வாரம் அசைன்மெண்ட் அனுப்பணும். நீ இன்னும் முடிச்சிட்டியா? என் குரூப் எப்பயோ முடிச்சிருச்சு. நீ பரவாயில்ல, டாம்ல உட்காந்து படம் தான் பார்த்துக்கிட்டு இருப்ப. இதோடா ஜோக்கர் வந்துட்டாரு. என்ன திடீர்னு? நீ என்னை விட்டுரு. என்ன உங்களுக்குலாம் டீமியாக வேலை செய்யறது பிடிக்கல, விட்டுரு. இதோ பர்றா நான் சொல்கிறேன்னு. ஸோ இப்போ நான் உன்னை ஃப்ரீயாக விட்டுறணும் தானே? நீ சொல்கிறத நான் கேட்கணுமா? உனக்கு தைரியம் எங்கே இருந்துச்சு? போ தள்ளி. ஒழுங்கா ஆம்பளை இருந்து சண்டை போட தெரியல. சி என் கூட சண்டை போட வரலையா? எங்கேயாச்சும் போய் சாவுடா. இழுத்துட்டு வாடா அவனை. என்னடா கூலேக்கா அர்க்கா சொல்லோட வந்திருக்க? இருக்கிறதே ஒரு கிளாஸ் தான்டா, எதுக்கு துணிலாம் வேஸ்ட் பண்ணும்? இல்லை அதுக்கு இப்படி வரலாமா?
ஏன் விடு, யார் கண்டா? நான் கண்டேன். ஏய் இரு இரு, அங்க என்னடா கூட்டம்? ஏய் மச்சான், ஒருவேளை ரொம்ப ஓவராக தான் போயிட்டுமோ? டே எனக்கு கொஞ்ச நாள் தனியாக இருக்கணும் போல இருக்குடா. ஏன்டா? இல்லைடா, எனக்கு என்னமோ தெரிஞ்சு தப்பு பண்ண மாதிரி இருக்கு. ஒரு கொலை பண்ண மாதிரி இருக்கு. ஏய் மச்சான், எதுவாக இருந்தாலும் நம்ம 3 பேர் தான் இன்வால்வ்டாக இருந்தோம். தயவு செஞ்சு ஓமே அதை போட்டுக்காரு, சரியா? விளையாக்காது. இல்லைடா, எனக்கு அப்பயும் டைம் வேணும். டேய் என்னடா எந்திரிச்சிட்ட போல? வாடா வந்து பாருடா. என்னாச்சு? இதை பற்றி உன்ட்ட ஏதாவது சொன்னானா? சீரியஸா இல்லடா. ருத்ரா ருத்ரா, யார் அது? நான் யாருன்னு முக்கியம் இல்லை. உனக்கு இன்னொரு சான்ஸ் வேணுமா? இன்னொரு சான்ஸா? ஒன்றும் புரியல. இதுக்கு முன்னாடி நீ நிறைய தப்பு பண்ணியிருக்க, உனக்கு தெரியும். அதெல்லாம் சரிப்படுத்த நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். அதாவது பழசை மாற்ற புது வாய்ப்பா? இந்த வாய்ப்பு உன்கிட்ட கொடுக்குறேன்னு மட்டும் யாருக்கிட்டையும் சொல்லிடுவேன். இல்லை அப்புறம் நீ தூங்கும் போது எழுந்திருக்கவே மாட்டேன். சரி, ஆனால் எல்லாம் மாறிடும்ல? ஹலோ ஹலோ
என்னை இங்கே காப்பாற்றுறதுக்கு. நான் ஏதாவது என்ன பிளாஞ்சா பண்ணிட்டுங்களா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சரி என்ன பண்ணுறீங்க? அவன் ருத்ரா இருக்கான்ல, அதான் அசைன்மெண்ட்ஸ் சொல்லி தந்திருந்தான், அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் போகலான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வேணாம், பேக் பண்ணுங்கள், கிளம்பலாம். இல்லை அப்புறம் கதையாயிரும், திருப்பி ஏதாவது அடிச்சிட்டானுங்கன்னா அதுக்கு பேசாமல் நான் செஞ்சுட்டே போயிடுறேன். என்னை நம்புங்க, நான் தான் இருக்கல. பேக் பண்ணுங்கள், போகலாம். ஆமாம் பிரவீன், இந்த ருத்ரா கேங்க உங்களே எப்போது ஏம் பண்ணுதுன்னு தெரியுமா? ஏதாச்சும் ஐடியா இருக்குது? எனக்கே தெரிலங்க, என்னால் ஏற்று பேசவும் முடியல. இப்போயாச்சும் ஏதாவது யூஸ் ஆகுறேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌட் ஃபீலிங். அதுக்குன்னு இப்படியா? இல்லை, ஒருத்தனோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதுவே அவனோட வீக்னஸாக கூட இருக்கும்னு தெரியாமல் போச்சு. வாங்க. இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அசைன்மெண்ட் செய்கிறதுலாம் எப்படி எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக அட்வான்டேஜ் இருக்கோ அதுவே அவனுங்க ஒரு வீக்னஸ் ஆக்கி விட்டுறானுங்க. அவனுங்களோட வீக்னஸ் என்ன கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே என்னை வச்சு சாத்திடுறானுங்க. என்ன பண்ணுறது? அதான் இருக்கல, நாளைக்கு பார்த்துக்கலாம். ருத்ரா பேச வந்திருக்கோம். வேற வேலையே நான் என் பேச்சு கேட்க மாட்டேன், உன் பேச்சு நான் ஏன்டா கேட்கணும்? வா வா. பிரவீன், பிரவீன் போதும். ருத்ரா இப்போ பேசலாமா? எல்லாரும் முன்னாடி சண்டை போட்டது தப்பு தான். ஆனால் என்னைய ருத்ரா உடைக்கணும்னா பிரவீன் சொன்ன மாதிரி அவனோட ஸ்ட்ரென்த்தை தான் வீக்னஸாக மாற்றினேன். அவனோட திமிரு, இத்தனை நாளாக ராஜா மாதிரி சுற்றி இருந்தவன் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டால் தான் திருந்துவான். நான் அவனை மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு எதிரியாகவே இருந்து பழகிட்டேன். பிரவீன் என்னை மன்னிப்பானான்னு எனக்கு தெரில, நான் அதை எக்ஸ்பெக்டும் பண்ணல. ஏதோ என்னையை சரிப்படுத்த எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னு நினச்சேன். நான் பண்ணதுக்கு இதெல்லாம் தேவைதான். கடைசியில் நம்ம எது பண்ணமோ அதை மாற்ற முடியாது. இனிமேல் என்ன பண்ண போகிறோம்னு தான் நம்ம கையில் இருக்கு. ஹாப்பி பர்த்டே பிரவீன்.